ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு பழம் வந்து இருக்குது. அதாவது ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க. ஏன்னா அந்த பழம் வந்து நான் அடிக்கடி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னு சொல்லலாம். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வந்து பழம் பேர் தெரில, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பறிச்சுட்டு. நீங்கள் அந்த பழத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், ஓகேங்களா? எங்கேயோ நாய் செத்து கிடக்கு போல இருக்குது. ஒரு நாற்றை அடிக்குது. அது எங்கன்னு பார்க்கலாம். சரியான நாற்றமாக அடிக்குது. சரியான விளையாடிது. இங்கே பாருங்க, துண்டு துண்டாக கிடக்கு. இங்கே தான் செத்து கிடந்திருக்கும் போல இருக்கு. வெறும் எலும்பு மட்டும்தான் கிடக்கு. இது கொஞ்ச நாளாகவே வந்து நாற்று அடிச்சுக்கிட்டே கிடந்தது. என்னடா நாற்று அடிக்குன்னு பார்த்தா கடைசியாக இங்கே தான் நாய் செத்து கிடந்துருக்குது. எங்கள் ரூம் இங்கே இருக்குது, செத்து கிடக்கிற இடம் இங்கே இருக்குது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம மேலே தான் நடக்குதோ அப்படின்னு நினச்சா அது நாய்க்கு செத்து கிடந்திருக்கும் போல இருக்குது. அந்த நாற்றம். சரி வாங்க, அந்த பழம் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அந்த பழம் வந்து இங்கே பாருங்க, அங்கே ஒரு குட்டி வருது பாருங்க. இது எந்த நாய்க்குட்டின்னு தெரில. இங்கே ஒரு நாய்க்குட்டி செத்து கிடக்கு. அந்த நாய்க்குட்டியோட பிள்ளையா என்னன்னு தெரில. ரொம்ப பாவமாக இருக்குது. இதுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது உதவி வந்து செய்வோம். சரி, ஒன்றா அப்புறம் கவனிக்கிறேன். இப்போ வந்து பழம் பறிக்கலாம் வாங்க. இதுதான் அந்த பழம். இது மரமே இதுதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் அந்த பழம் இருக்கும், ஓகேங்களா? இந்த மரம் தான். பழம் வந்து ஒன்றுமே இல்லை போலையே. எல்லாம் பழம்லாம் ரொம்ப கருகுழிஞ்சு போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கரு குழஞ்சி போச்சு பழம்லாம். இதில் வந்து அந்த பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், இதுதான் காய். இந்த காய் இதுதான். இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கும் போல இருக்குது. நல்லாயிருக்கும் அந்த பழம். ஆனால் இப்போ எந்த பழமும் இல்லை. இப்போ அந்தளவுக்கு எந்த பழமும் இல்லை. வெங்காயம் தான் அந்தளவுக்கு இருக்கும் போல இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பழம். இப்போ எந்த பழமுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி காய் இருக்குது பாருங்க. இதுதான் இந்த பழம் தான். இந்த பழம் தான். இது வந்து இப்போ காயாக இருக்குது. இதோட பழம் தான் இப்போ கிடைக்கும்னு நினச்சி வந்தால் பழமே இல்லை. அந்த பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு கொய்யாப்பழம் வாசனை அடிக்கும் அந்த பழம், ஓகேங்களா? இப்படி தான் அந்த பழம் இருக்கும். சரி, அந்த பழம் கிடைக்கல, வெறும் காய் தான் கிடைச்சிச்சு. அதை சாப்பிட்டு போவோம். காய் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது, லைட்டாக கசக்குது. இதுதான் வந்து எங்கள் ரூமை சுற்றி இருக்கிற நிறையா ரூம் வந்து இருக்குது பாருங்கள். ரூம் வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஏகப்பட்ட ரூம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சில ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் வந்து ரூமு எதை கொடுத்தாலும் வந்து ஹிந்திக்காரங்க வந்து இருப்பாங்க போல இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். அந்த ரூம் பாருங்கள், வெறும் வந்து எப்படி சொல்கிறது, வெறும் அந்த ஷட்டர் மட்டும்தான் வச்சு போட்டுருக்காங்க அந்த ரூமு. அப்படி இருக்கிறப்ப அந்த ரூமுக்கு வந்து வாடகை கொடுத்து வந்து தங்கியிருக்காங்க. அது வந்து எந்த ரூமாக இருந்தாலும் வந்து அவங்க குறைந்த வாடகையில் வந்து இருந்தாலே வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அந்தளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க வந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்து வந்திருக்கோம், அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த ரூமாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து போதும், இந்த ரூமே வந்து நமக்கு போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால தான் வந்து அவங்க வந்து குறைந்த அளவில் வந்து பைசா இருந்தாலே போதும் அவங்களுக்கு. அந்த பைசா வச்சு அவங்க சமாளிச்சிக்க முடியும் எந்த இடத்துக்குமே, ஓகேங்களா? ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவு வந்து நம்மள்ட்ட பைசா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா? அதனால தான் வந்து ஈஸியாக வந்து அவங்க எந்த இடத்துல வந்தாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளால் வந்து எங்கேயுமே வந்து கொஞ்ச நாள் தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு பார்க்க போகலாம் அப்படின்னு வந்து போயிடுறாங்க, ஓகேங்களா?
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிரிக்கெட்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க. தெரியுதா? பசங்க வந்து இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ளாட்டு மாதிரி. இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளாட்டு வந்து இப்போ தான் வந்து ஒரு சில ஏரியா தான் வந்து இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஹோம்ஸ்லாம் வந்து இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் ஒரு சில ஹோம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ தான் இந்த ரோடெலாம் போட்டிருக்காங்க. ஓரளவு வந்து ஃப்ளாட்டை வந்து பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து ஃபெசிலிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு. இப்போ இந்த இடம் வந்து யாரும் இன்னும் வந்து வாங்காததால் கிரிக்கெட் விளாட்றதுக்கும் இந்த மாதிரி இந்த சாயந்தர டைமில் வந்து அங்கே போய் சும்மா அப்படி ஜாலியாக நடந்துட்டு வரலாம். காத்தோட்டமாக இருக்கும். அதுக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த இடம். ஓகேங்களா? அங்கே ஒரு டாக் தெரியுது பாருங்கள். இந்த டாக் இருக்குது, இந்த டாக் தான். அந்த டாக் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டாக் இறந்து கிடந்ததில்ல, அந்த டாக்கே வந்து சாப்பிடுது. இப்படிலாம் வந்து ஒரு நாய் வந்து நாயே வந்து சாப்பிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரில. வந்தால் ஒரு நாயே வந்து நாயை சாப்பிடுமான்னு தெரில. அது அது வந்து வறட்சியால் சாப்பிடுதா, இல்லை வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு நாயை வந்து நாயே சாப்பிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சாப்பிட்டுது, நான் பார்த்தேன். அந்த நாயை வந்து சாப்பிடுது. ஒரு நல்ல ஒரு இடம். ஓகேங்களா? நல்ல ஒரு ஜில்லுன்னு சொல்லணும். கொஞ்சம் நாளாக சாயந்தரம் ஈவினிங் டைமா, அதாவது அந்த பாருங்க சன்னு வந்து இப்போ தான் வந்து அந்த இடத்துல போயிட்டு மறைய போகுது. அதனால் வந்து ஒரு செமையான இடம் இந்த இடம். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து இந்த இடம் தான் வந்து அடிக்கடி இப்படி ஜாலியாக வந்துட்டு ஒரு 6 மணி வரையும், ஒரு 6:30 மணி வரையும் அப்படி இருந்துட்டாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். அப்படியே கூலிங்காக இருக்கும். ஏன்னா ரூம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அதனால் கொஞ்சம் ரூம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். பாருங்கள், சூரியன் ஃபுல்லாக மறைஞ்சி அப்படியே வந்து அந்த கூலிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ஈவினிங் டைமில் அந்த சன் வந்து அப்படி கீழே மறைய போகிற அந்த டைமிங்கில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அந்த கொஞ்சம் சூடு வந்து இளம் சூடாக இருக்கிறதால அப்படியே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு. இது வந்து இப்போ பனி பெய்ய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து கூலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மனசு வந்து அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.